ஸ்ரீ பரமாத்மனே நமக. அத நவமோத்யாயக. இன்னைக்கு 9வது சாப்டர் ஆரம்பம். ஸ்ரீ பகவானுவாச்ச இதம் தூ தே குஹ்யதமம் பிரவஷ்யாம்யன சூயவே ஞானம் விஜானசகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷ்ய சேஷுபாத். இப்போ இதுக்குள்ளே அர்த்தத்தை பார்க்கலாம். கண்ணன் அர்ஜுனன்ட்ட கூப்பிட்றார். அனசூயை அப்படின்னா அர்த்தம் பொறாமை இல்லாத அர்ஜுனா அப்படிங்கிற. அசூயைன்னா பொறாமை உள்ளவா. நான் பொறாமை உள்ளவாளுக்கெலாம் சொல்ல போகிறதில்ல. நீ அனசூயை, நீ பொறாமை இல்லாதவன், உனக்கு என்னிடத்துலேயே பொறாமை கிடையாது, அதனால் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறார். எல்லாமே கண்ணன் சொத்து. வெண்ணையிலேருந்து அனைத்து ஜீவாத்மாக்கள் எல்லாம் கண்ணனோட சொத்து. அதை போய் ஏன் பொறாமப்படுறான்னு தெரியல அப்படிங்கிறார் கண்ணன். நீ பாரு, சிரித்த முகமாக நீ ஆசையாக கேட்குற, அதனால தான் நான் உன்னை அனசூயேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறார் அர்ஜுனனை. அப்புறம் ரகசியங்களுக்கெல்லாம் சிறந்ததானது எது தெரியுமா? பக்தி யோகம். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை தான் இப்போ எனக்கு சொல்ல போகிறேன். இது வரைக்கும் ஞான யோகத்தை பற்றிலாம் நிறையா சொல்லியாச்சு. அதெல்லாம் கடைப்பிடிக்கிறது கஷ்டம் இல்லையா? இப்போ நான் பக்தி யோகத்தை பற்றி சொல்கிறேன். அதெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டிய முறை, அது ஞானம், அது எப்படி பக்தி யோகம்னா என்ன, எப்படி நீ கர்மாலேருந்து விடுபடணும், எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லித்தரேன். நீ பக்தி யோகம் பண்ண தான் கர்மாலேருந்து நீ விடுபட முடியும் அப்படிங்கிறத பகவான் அர்ஜுனோட சொல்லிகிட்டே இருக்கார். அதனால் எது ரகசியமாக ஏன் சொல்லணும்னு நீ கேட்குறியா? அது ஏன்னா பக்தி யோகம்னா என்ன தெரியுமா? நான் உயர்ந்தவங்கிற அந்த அகங்காரம் இருக்கக்கூடாது. நான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அந்த அகங்காரம் மமக்காரம் முதல்ல போகணும். எல்லாம் கண்ணனுக்காக, அவனுக்கு நான் அடிமை அப்படின்னு அந்த ஒரு அடக்கம் வேணும். நான் என் சொத்து, நம்ம எல்லாமே பகவானோட சொத்து. இது என்னோடது, அது என்னோடதுன்னு இல்லாமல் இது எல்லாம் பகவானோடது. அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வரணும். அப்போ தான் அவள் தான் இந்த பக்தி யோகம் சித்திக்கும். அப்புறம் இந்த 9வது சாப்டரில் என்னெல்லாம் சொல்கிறான்னா, வரப்போகிற ஸ்லோகங்களில் நாம சங்கீர்த்தனை எப்படி செய்யணும், பகவானை எப்படி வணங்கணும், எப்படி பிரதட்சணம் பண்ணணும் அப்படிங்கிறதுல இந்த 9வது சாப்டரில் எப்பவும் கண்ணனோடு எப்படி சேர்ந்துருக்கணும், இதை பற்றி எல்லாம் அவர் சொல்ல போகிறார் 9வது சாப்டரில். அதுக்கு பக்தி முதல்ல வேண்டியது என்னது? பக்தி. அந்த பக்தி வரத்துக்கு முதல்ல என்ன விடணும்? அகங்காரம் மமக்காரம். அதை தெரிஞ்சுட்டால் தான் பாவ புண்ணியம் விலகும், மோட்சத்தை அடைய முடியும். அப்படிப்பட்ட மிக சிறந்த பக்தி யோகத்தை பற்றி ரகசியமாக உனக்கு நான் சொல்கிறேன். அதை நீ தெரிஞ்சுட்டு கடைப்பிடிக்கணும் அப்படின்னு 9வது சாப்டர் முதல் ஸ்லோகத்தில் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்குறார்.